எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நாம் ஒரு பைக் ஷோரூமுக்கு போனால் பைக் சம்மந்தப்பட்ட ஒரு கேட்லாக் நமக்கு தருவாங்க. அந்த கேட்லாகில் பலவிதமான பைக் மாடல்ஸ் இருக்கும். முக்கியமாக ஒவ்வொரு பைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நாம் நமக்கு பிடிச்ச பைக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார் ஷோரூமுக்கு போனால் அங்கே கார் சம்மந்தப்பட்ட ஒரு கேட்லாக் தருவாங்க. அந்த கேட்லாகில் நமக்கு பிடிச்ச காரை நம்ம செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே. இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு கேட்லாக் கையில் கொடுத்து, இந்த குழந்தை இந்த விஷயத்தில் ஸ்பெஷல், இந்த குழந்தை இந்த விஷயத்தில் ஸ்பெஷல், இந்த குழந்தை இந்த விஷயத்தில் ஸ்பெஷல், நீங்கள் எந்த குழந்தைய பெற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இது கற்பனை இல்லைங்க, 100% உண்மை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை. அமெரிக்காவில் நியூக்ளியஸ்னு ஒரு கம்பெனி பிறக்க போகிற குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக, அதாவது டிஎன்ஏங்கிற மரபணு சோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எந்த மாதிரி குழந்தை வேணுமோ அந்த மாதிரி குழந்தைங்களை கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ்டு பேபின்னு குழந்தைங்களை இப்போ உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கஸ்டமைஸ்டு பேபி அப்படின்னா உங்களில் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். பிறக்க போகிற குழந்தை எவ்வளோ ஹைட் இருக்கணும், அதோட ஸ்கின்னு கருப்பாக இருக்கணுமா சிகப்பாக இருக்கணுமா, இன்டெலிஜென்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும், ஃப்யூச்சரில் அதுக்கு எந்தெந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் தடுக்கணும், குழந்தைங்களோட முடி கூட கர்லிங் ஹேராக இருக்கணுமா இல்லை சில்கி ஹேராக இருக்கணுமான்னு டிசைட் பண்ணுறது தான் கஸ்டமைஸ்டு பேபி. அப்படியா? இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எம்பிரியோ செக்ஷன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. தாயோட கருவில் இருக்கிற அந்த முட்டையோட ஆரம்ப வளர்ச்சி நிலையை தான் எம்பிரியோன்னு சொல்கிறாங்க. ஐவிஎஃப்ங்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக இந்த மாதிரி பலதரப்பட்ட எம்பிரியோக்களை உருவாக்குறாங்க. அந்த பலதரப்பட்ட எம்பிரியோஸில் கலரு, அழகு, அறிவு, ஆரோக்கியம் இதெல்லாம் எந்த எம்பிரியோவில் அதிகமாக இருக்குதோ அந்த எம்பிரியோவை செலக்ட் பண்ணி அதை தாயோட கருப்பையில் வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமைஸ்டு பேபி டெலிவரி ஆகும். இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி இல்லை, கோபம் வருது. குழந்தைங்கிறது ப்ராடக்டா டிசைன் பண்ணுறதுக்கு? அது உயிர், அதை உருவாக்குறது கடவுள். இவங்களால் அந்த குழந்தையோட கலரு, அழகு, அறிவு, ஆரோக்கியம் எல்லாத்தையுமே முடிவு பண்ண முடியும். ஆனால் அந்த குழந்தையோட ஆயுட்காலம் முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் காலம், அதுதான் கடவுள். டெக்னாலஜியால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, அது நிறைய விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஆனால் கடவுள்ன்ற ஒரு விஷயத்துக்கு அது என்றைக்குமே ஆல்டர்னேட்டிவ் ஆக முடியாது. இன்னைக்கு நேற்று இல்லை, பல நூற்றாண்டுகளாகவே அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவில் ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போரில் அறிவியல் எப்போவுமே ஜெயிச்சதில்லை. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பேபியை பெற்றுக்கணும்னா 30,000 அமெரிக்கன் டாலர் செலவாகும். நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய். ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு இது ரொம்ப பெரிய அமௌண்ட். காருக்காகவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நினச்சா இந்த மாதிரி 10 பிள்ளைய பெற்றுக்க முடியும். அப்போ இதுக்கப்புறம் பணக்காரங்க மட்டும்தான் அறிவான குழந்தை, அழகான குழந்தைங்களை பெற்றுக்க முடியுமான்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. பல நாடுகளில் இதை தடை செய்யணும்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? 99.9% எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏதாவது ஒரு கடவுள் சிலை வச்சுருப்பாங்க. மனுஷங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது டாக்டருங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் எங்கள் கையில் எதுவும் இல்லை. அதுக்கு அர்த்தம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுது? ஆண்டவன் நம்மளை கைவிடவும் மாட்டான், அறிவியலை ஜெயிக்க விடவும் மாட்டான். இது என்னோட தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.